வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான 3 டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெளியான ஏபிபி சி ஓட்டர்ஸ் உடைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்று ஏபிபி சேனல் வந்து அவங்களுடைய சர்வே முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாஜகவுடைய கூட்டணிக்கு 11 விழுக்காடு ஓட் ஷேர் வந்து கிடைக்கும் அப்படின்னும், திமுகவுடைய கூட்டணி இருக்கு பார்த்தீங்களா, இண்டி கூட்டணி, அவங்களுக்கு 55 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும், ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னும், அதிமுகவுடைய கூட்டணிக்கு 28% ஓட் ஷேரும், அதர்ஸுக்கு 6% ஓட் ஷேரும் கிடைக்கும் அப்படின்னு ஏபிபி சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு முடிவுகளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 55 விழுக்காடு வாக்குகள் திமுகவுடைய கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பீக்கில் இருந்துச்சு, தமிழகத்தில் மோடிக்கு எதிரான அலைகள் வந்து ரொம்ப வேகமாக வீசுனுச்சு 2019. அந்த தேர்தலையே திமுகவுடைய கூட்டணி 53 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க. இப்போ மோடிக்கு எதிரான அலையே இல்லைங்க தமிழகத்தில். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, மோடிக்கு ஆதரவாக நிறைய பேர் இப்போ திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ 2019 இருந்த நிலைமையில் 1% கூட இப்போ 2024 இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணி எப்படி 2019 விட கூடுதலான வாக்குகள் வாங்குவாங்க, வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது சர்ப்ரைஸாக இருக்குது. அடுத்தது ஏபிபி உடைய இந்த சர்வே படி பாஜக கூட்டணிக்கு 11% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாஜகவுடைய கூட்டணிக்கு டிடிவி தினகரன் கூட்டணியில் இருக்காரு, ஓபிஎஸ் கூட்டணியில் இருக்காரு, நிறைய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. பாமக உள்ள வரப்போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இது இல்லாமல் பாஜக தலைமையிலான கூட்டணி 11% தான் வாக்குகள் கிடைக்கும் அந்த அலையன்ஸுக்கே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் நம்பகத்தன்மையாக இல்லை. ஏன்னா 2014 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பக்கம் அதிமுகவுடைய ஹெட்டாக யார் இருந்தது, ஜெயலலிதா அவர்கள் சுப்ரீம் பவரில் வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஹெட்டாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்காரு. இந்த 2 பெரிய ஆளுமைகள் இருந்த காலகட்டத்தில் பாஜக 3வதாக ஒரு அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த தேர்தலில் 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி 18 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2014 கம்பேர் பண்ணும்போது பாஜக எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால டெஃபினட்டாக என்னுடைய கணிப்புப்படி 18 விழுக்காடு வாக்குகளை விட கூடுதலான வாக்குகள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. என்ன நடக்குது, ஏபிபி சி ஓட்டர்ஸ் உடைய சர்வே முடிவுகள் எப்படி அமையுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பொள்ளாச்சி வந்து போயிருக்காரு. பொள்ளாச்சியில் சில திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும், திமுகவுடைய கூட்டத்தில் பேசுறதுக்காகவும், பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்காகவும் பொள்ளாச்சி வந்து போயிருக்காரு. பொள்ளாச்சியில் மோடி அவர்களுக்கு எதிராக ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. இது மாதிரி வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி மோடி புழுகு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்துடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே, இப்போ வரைக்கும் செஞ்சீங்களா, அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இதற்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் பொது மேடையில் இப்படி வந்து சொல்லாத விஷயத்த சொன்னேன் அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாரு, இதெல்லாம் கரெக்டா? மோடி எந்த இடத்துலையும் 15 லட்ச ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவேன் அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா போடக்கூடிய அளவுக்கு வெளிநாடுகளில் கருப்பு பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் குறிப்பிட்டாரு. ஹிந்தி தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு, வேணா கேட்டு தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க. முதலமைச்சர் பொள்ளாச்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு பார்த்தீங்களா, அந்த கலந்துக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய டிபேட் உருவாயிருச்சு. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சருடைய பொள்ளாச்சி வருகையை முன்னிட்டு கோயம்புத்தூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய பள்ளி வாகனங்கள் வந்து கட்டாயப்படுத்தி அந்த பள்ளி வாகனங்களை வந்து வாங்கிட்டு வந்து போயிருக்காங்க. இந்த கூட்டத்தை வந்து கூட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்து போயிருக்காங்க. இதனால ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போதுமான வாகனம் இல்லாதனால நிறையா பள்ளிகள் கோயம்புத்தூர் ரீஜியனில் விடுமுறை வந்து அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துக்கிருக்கு. இந்த நேரத்தில் சுய விளம்பரத்துக்காக திமுக இப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கடுமையான விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த பொள்ளாச்சி மேடையில் இன்னொரு ஒரு விஷயத்தை முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. என்ன விஷயம், அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு, பொள்ளாச்சியில் பெண்களுக்கு நடந்த கொடூரத்தை மறக்க முடியுமா, தமிழகத்தையே பதற வைத்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து நடவடிக்கை எடுக்காம அலட்சியம் காட்டியது அதிமுக அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு. அதனால இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ பாஜகவினர் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, சரி அதிமுகவை கிரிட்டிசைஸ் பண்றீங்க, அலட்சியம் காட்டுனுச்சு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்றீங்க, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது.
இப்போயும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்றீங்களே தவிர ஏன் இப்போ வரைக்கும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படலை? 3 வருஷம் தான் முடிய போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுல நார்மலா ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி தெரியுமா? இலங்கை தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை வழங்கப்படலை? இலங்கை தமிழர்களுக்கும் குடியுரிமை வழங்க வேண்டியது தானே, இங்கே அகதிகளாக இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு அண்ணாமலை ஒரு பதில் கொடுத்துருக்காருங்க. என்ன பதில் தெரியுமா? 1986 ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ஜியோ போட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. அதை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிருக்கோம். 1986 காலகட்டம்லாம் காங்கிரஸுடைய பீரியடு. அதன் பிறகு திமுகவும் பலமுறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க இந்த ஜிஓவை அவங்க மாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு ஏன் குடியுரிமை வழங்கலை அப்படின்னு திமுக அரசியல் பண்ணுறாங்க. அந்த ஜிஓ என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன் ரெஃப்யூஜி கன்வென்ஷன், அதாவது 1951 1967 போடப்பட்ட ஐநா சபையுடைய அகதிகள் சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சட்டத்தை இந்தியா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணாது அப்படிங்கிற ஒரு ஜிஓவை 1986 போடுறாங்க. அந்த ஜிஓ படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல போர் நடக்குது, இல்லை ஒரு அசம்பாவித சூழல் நடக்குது அப்படின்னா, அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ வேற நாட்டுக்கு ஒருத்தங்க வராங்க, அகதிகளாக வராங்கன்னா, சொந்த நாட்டில் பிரச்சனை சால்வ் ஆன பிறகு ஒரு சுமூகமான ஒரு சூழல் வந்த உடனே அவங்க திருப்பியும் அந்தந்த நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதான் ஜிஓ. 1986 போடப்பட்ட ஜிஓ. அந்த ஜிஓ படி தான் இப்போதும் கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. இருந்தாலும் இலங்கை தமிழர்களுக்கு, அகதிகளாக வந்த இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கு. பல புள்ளி விவரங்கள் இருக்கு. 11 வருடம் இந்தியாவில் தங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பும் சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது. இந்த 3 டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.